ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் தான் கைஸ் விளையாட போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மைண்ட் கிராஃப்ட் விளையாடுங்கன்னு. அது நம்ம ஃபைனலாக இன்றைக்கி விளையாட போகிறோம். ஓகே, இந்த மைண்ட் கிராஃப்டோட ரூல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சர்வை பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிள் தான், சர்வை பண்ணணும். இங்கே நிறைய ஜாம்பீஸு பாஸ் ஃபைட் எல்லாமே இருக்கும். ஓகே வாங்க கைஸ், இந்த சேனல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளை ஃபஸ்ட்டு இறக்கி விட்ருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வில்லேஜில் தான் இறக்கி விட்ருக்காங்க, நம்மளோட ஸ்பான் பிளேஸு. சரி வாங்க, வந்துட்டோம். இந்த வில்லேஜஸ் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பெட்டு தான் இருக்குது. இங்கே நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. இங்கே ஒரு சில இது பாருங்கள், வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜாம்பிஸ் எல்லாம் வரும் கேஸ். நைட் ஆகிடுச்சா நம்ம தூங்கிடணும். தூங்கலைன்னா நைட்டில் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும். ஏய் கைஸ், இங்கே பாருங்கள், இப்போ எங்கள் ஃபவுண்டைன் மாதிரி பெல்லெல்லாம் வச்சுருக்கானுங்க. இப்போ எங்கள் ஃபவுண்டைனு பெல்லு தண்ணியில் எல்லாம் வருது. சுபக்கலாமா அது இந்த கோவிலில் மண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்குது. சரி நீங்கள் பாருங்கள், நம்ம வில்லேஜஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் நட்டு வச்சுருக்கானுங்க. செடி தான் பொட்டேட்டோஸ் கிடச்சிருக்கு. விடுவோமா நம்ம வில்லேஜஸ்? இதெல்லாம் எனக்குடா, நீங்கள்லாம் வேறு ஏதாவது வச்சுக்கோங்கடா. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நமக்கு தான் இன்னும் வீடே கிடைக்கல. இன்றைக்கி தான் நம்மளோட முதல் நாள். ஸோ முதல் நாள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல, பாதி எடுத்துக்கலாம். மிச்சத்தெல்லாம் வீடுகளில் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது என்னதுன்னு நினைவு வச்சுக்கோங்க. இதோடு இல்லை, இந்த வீட், இது வந்து வீட் தான். அதாவது வீட்டு தான், இந்த கோதுமை இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி இந்த மாதிரி பிளாக்காக வச்சுருக்கானுங்க. இதை வச்சோன்னா நமக்கு வீட்டு வரும். வெயிட் பண்ணுங்க, வச்சு கட்டுறேன். இந்த வீட்டை வச்சு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது பண்ணலாம், அதாவது வந்து ப்ரெட்டு பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரெட்டு வந்து இப்போ அது கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிள் கட்டணும்னா வுட்டு வேணும். வந்தோடனே முதல் பண்ணுறதே இந்த வுட் எடுக்கிறது தான். கைஸ் இங்கே பாருங்கள், அயன் காலம். யாருன்னு தெரியுதா? இவன் தான் அயன் காலம் கைஸ். இவன் தான் இந்த வில்லேஜஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பான். நல்லவன் தான் இவன். நைட்டில் சாம்பிஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பான். இந்த வில்லேஜை வந்து சாம்பிஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறதே இவன் தான். என்ன அமைதியாக இருக்கான், நம்மளெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணுவான். ஆனால் நம்ம அடிக்காத வரைக்கும் இவன் நம்மளே எதுவும் பண்ண மாட்டான். ஓகே வெயிட் பண்ணுங்கள், இந்த மரத்தெல்லாம் எடுத்துக்கலாம். மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே செய்ய முடியும். ஓகே எல்லாத்தையும் டக்குன்னு எடுக்கணும். எடுத்தாச்சு கைஸ். எப்படியோ ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டியாச்சு. அடுத்தது இந்த மரத்தை வந்து பிளாங்காக மாற்றணும். ஆஹா என்னடா இது? இப்போ நல்லா பிளாங்காக மாற்றியாச்சுல. இப்போ இந்த பிளாங்கை அடுத்தது வச்சு ஒரு விஷயம் செய்யலாம். அதுதான் கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் வச்சு பழங்க நம்ம அந்த வீட்டு எடுத்தோம்ல, அதை வச்சு ப்ரெட்டு பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீட்டை வச்சு ப்ரெட்டு மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா பண்ணலாம். கேக் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் இன்னும் நிறையா வச்சுக்கலாம். ஓகே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதை வச்சு இன்னும் ஒரு சில இதெல்லாம் செய்யலாம். நம்மள ஸ்டிக்கு 1 2 எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வெப்பன் செய்ய போகிறோம். முதல்ல இந்த ஆக்ஸு, அதை வந்து வெட்டுறதுக்கு வுட்டன் ஆக்ஸு. அடுத்தது இந்த நோண்டுறதுக்கு வந்து மண்ணொண்டி, ஒரு கத்தி. எதுங்க வந்தாங்களா அவங்கள அடிக்கிறதுக்கு வந்து ஒரு கத்தி. ஓகேவா கைஸ்? ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட வீடு கட்டுறதுக்காக போகலாம். அப்போ தான் நம்மளால சேஃபாக இருக்க முடியும் கைஸ். ஓகேவா? இதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பெரிய இதுக்குள்ளே போகலாம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வில்லேஜ் டெம்பிள். ஓகேவா? இந்த வில்லேஜ் டெம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இது வில்லேஜ் டெம்பிள் மட்டும் சொல்லுவாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகேவா கைஸ்? வெயிட் பண்ணுங்க, நம்ம இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். யாராவது வர முடியலையே. ஏறியாச்சு. இங்கே பாருங்கள், இது மட்டும் ஃப்ளோராக கட்டி வச்சுருப்பாருங்க. இதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடியும் இருக்கும்.
இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் மொட்டை மாடி. இந்த இடத்துலேருந்து மற்ற வில்லேஜும் நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், என்னது இது? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ பெரிய குகை. இங்கே குளிச்சா செத்துருவோமா? குதிச்சு பார்த்துக்கோங்க. பாதி எழுதி குறைச்சி. கோழி கைஸ். இந்த கோழியெல்லாம் நம்ம அடித்து குழம்பு வைக்கலாம். குழம்பு வைக்க முடியாது, பட் இதை சாப்பிட்லாம், சமைச்சி சாப்பிட்லாம். பாருங்கள், இதெல்லாம் கிடச்சிருக்கு. இன்னொரு கோழியும் இருக்குது, சாவு கோழி. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வில்லேஜ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வீடு நம்ம வீடாக இருக்குது பாருங்கள். இந்த வில்லேஜஸ் கூட தான் நம்ம ட்ரேடும் பண்ண முடியும். ட்ரேடுங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை வச்சு ட்ரேட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடும் நமக்கு தேவையில்லை. ஏதாவது பெரிய வீடாக போய் எடுத்துக்கலாம். அதுவும் அவங்களுக்கு போடுங்க. இந்த வீடு வேண்டாங்க, இது வீடே இல்லை. பாருங்கள், இதெல்லாம் வீடே இல்லை. பட் எனிவேஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன். எப்படி அதுக்குள்ளே போகிறது? இந்த வழியாக போகணுமா? சரி போகலாம். போய் இந்த இடத்துல நோண்டி நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல்ட்டு இந்த வில்லேஜே நம்ம தான் கை சாப்பிட போகிறோம். தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்க, வாட்டர் ரிசர்வேஷன். ஆனால் எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் உடச்சி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது யாரோட ஸ்டோர் ரூம்னே தெரியல. வந்து பார்த்தானுங்கன்னா எங்கடா என் ஸ்டோர் ரூம் ஃபுல்லாக தண்ணியில் வந்து நனைஞ்சிருச்சுன்னு பார்த்துவாங்க. விடுங்க, இது எல்லாத்தையும் நம்ம உடச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு வீடாக கட்டுவோமா இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு வீடை எடுத்துக்கலாமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் இப்போதைக்கு ஏதாவது ஒரு வீடு எடுத்துக்கலான்னு தான் கேட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பெருசாக வேல்யூ இல்லை. இதெல்லாம் ஒரு சில இதில் லைப்ரரியும் இருக்கும் கைஸ். இதில் கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாடி வீடு. இந்த வீட்டை நம்ம எடுத்துக்கலாமா? என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? இல்லை, இது வேண்டாம், இது முடியல. சரி விடுங்க, இந்த வீடு எடுத்துக்கலாம். இது நோ வரிஸ் கைஸ். வீடு லைப்ரரி பட் எனிவேஸ் நம்ம வீடாக இருந்தாலும் லைப்ரரியாக இருந்தாலும் இது இனிமேல் நமக்கு புக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? இது என்னதுன்னு எனக்கே தெரில. இப்போ எங்கள் டார்ச் எல்லாம் இருக்குது, அதுதான் இல்லை பண்ணோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பால்கனி எல்லாம் இருக்குது. ஆனால் இது நம்ம வீடே கிடையாது, எவன் வீடுன்னு தெரில. இது நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இது போடணும். அது என்னது, பெட்டு போடணும் முதல்ல நம்ம வீட்டுக்கு. முதல்ல அப்படியே குறிஞ்சி எடுத்துடலாம், அவ்வளோதான். பெட்டு எடுக்கணும் நம்ம வீட்டுக்கு. இதுலேருந்து எடுத்துக்கலாம். செஸ்ட் இருக்கு, செஸ்ட்டுக்குள்ள ஆர்மர் இருக்குது. இந்த ஆர்மரெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இது என்னதுன்னா லெதர். இது லெதர்னால் வந்து இந்த மாடு அடித்து கொள்வது அதுலேருந்து கிடைக்கிறது தான். அந்த ஃபஸ்ட்டு ஆர்மர் எடுத்து போட்டுடலாம். எங்கடா இருக்கிறது? பூட்ஸு, இதுக்கடுத்தது வந்து இது தலைக்கு போடுறது, செஸ்ட் பிளேட்டு. பேண்ட்டு மட்டும் இல்லை, ஆனால் இது என்ன ஆர்மர் தெரியல. லெதர் கேப், லெதர் ஆர்மர் ஃபுல் செட்டு. இது மட்டும் இல்லை, அதனால அந்த பேண்ட்டு மட்டும் இல்லை, பூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம அடுத்தது அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா, அந்த வீட்டுக்கு போகலாம். வீடு வீடாக போகிறோம், என்ன இருக்கும்னு தெரில. கைஸ் இந்த வீட்டிலே பெட் இருக்குது கைஸ். பட் என்ன கைஸ் பாதி வீடாக காணும். என்னோட நல்லா உடச்சி வச்சுருக்கோம். ஆனால் உடச்ச வீடையே நம்ம இன்னும் கொஞ்சம் வெளியே விட போகிறோம். ஓகே, இந்த பெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட வீட்டுக்கு வச்சுக்கலாம். இல்லை எது நம்ம வீடு இதுவா? இதே தான். சரி கைஸ், என் லைப்ரரி. டே யார் ராணி? இவன் விவசாயி கைஸ். பாருங்கள், கேப்பை பார்த்தாலே தெரியுது. வச்சு கொண்டுடலாமா? ஆனால் வில்லேஜஸ் எல்லாம் நம்ம திருப்பி அடிக்க மாட்டானுங்க. சாவு சேர்த்துட்டான். ஓகே கைஸ், நைட்டாக போகுது. நைட் ஆகிடுச்சுன்னா சொன்ன மாதிரியே ஜாம்பிஸ் எல்லாம் வரும். அப்புறமேல ஒரு கலவரமே இங்கே நடந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட் இருக்கணும்ல, இந்த செஸ்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? நைட் ஆகிடுச்சுன்னா நம்ம தூங்கிடணும். அப்போ தான் வந்து தூங்கிட்டோன்னா ஜாம்பிஸ் எல்லாம் வராது. அது நம்ம தூங்கலைன்னா என்ன கைஸ் இதுலேருந்து வேறு வெளில போக முடியல. கைஸ் நைட் ஆகிட்டு இருக்கு கைஸ். நைட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது போயிடணும். இந்த செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் படிஞ்சு அதுலேருந்து நம்ம மைனிங் பண்ண நினைக்கலாம் கைஸ். மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் இந்த வீடு தான் எடுத்திருக்கேன்.
இந்த வீடு ஓகேவா இல்லை நம்ம வந்து ஏதாவது வீடு கட்டலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு போடுங்க 2 கதை வச்சு யாரும் கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோர் தூங்கி நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சாச்சு கேஸ். ஆனால் காலங்காத்தாலேயே நமக்கு ரொம்ப பசிக்குது. ப்ரெட்டு சாப்பிட்லாமா பொட்டேட்டோ சாப்பிட்லாமா, ப்ரெட்டு சாப்பிட்லாமா பொட்டேட்டோ சாப்பிட்லாமா, பொட்டேட்டோவே சாப்பிட்லாம். ஆனால் பொட்டேட்டோ சாப்பிட்றதுக்காக ப்ரெட்டு சாப்பிட்டா தான் நல்லா ஹெல்த்தும் ஏறும் இதுவும் ஏறும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஃபர்னஸ் எல்லாம் பண்ணலாம். அது என்னதுன்னா அது கல் வச்சு பண்ணுறது. இப்போ நீங்கள் மைனிங் ஆரம்பிக்கலாமா கைஸ்? அவங்க பார்த்தீங்களா தெரியுதா? இதான் ஸ்னோவிங். ஆமாம் என்னதுடா அது இவ்வளோ பெரிய குழியே. அங்கே பாருங்கள் ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. பாருங்க ஆடு கூட இருக்குது. ஆனால் இந்த ஆடெல்லாம் நம்ம வந்து இது சேர்த்துக்க மிஸ் ஆகும். சரி ஓகே. ஏய் ஆடு காய்ஸ் இதுக்குள்ளே விழுந்துட்டோம். இது கேவ்னா என்னதுன்னா குகை. ஸ்பைடரு கைஸ். இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் தான் கேஸ் நம்மளை அட்டாக் பண்ணும். ஆனால் இது வந்து இது ஜாம்பிஸ் இது ஸ்பைடர் மேலே சன்லைட் பட்டுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. பட் இது ஜாம்பிஸ் மேலெலாம் இந்த சன்லைட் பட்டுச்சுன்னா அவங்கெல்லாம் செத்துடுவாங்க. அப்புறமேலே இங்கே க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அனிமலும் இருக்குது. அனிமல் இல்லை மான்ஸ்டர். அது என்னதுன்னா அது வந்து நம்ம கிட்டக்க போனாலே அது வெடிச்சு செத்துடும். நம்மளும் சாக வச்சிடும். அதெல்லாம் வந்து நம்ம போக போக எபிசோட்ஸில் பார்ப்பீங்கள்ல. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே பாருங்க. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ட்ரேடர். இவன் ஒரு மாதிரி ட்ரேடர். இவன் யாருன்னு தெரில பட் ட்ரேடர் மாதிரி இருக்கான். ட்ரேடும் பண்ணலாம். இவங்க கூடலாம் ட்ரேட் பண்ணிட்டு எமரால்டுங்கிற ஒரு விஷயம் வேணுங்க. அதுதான் இவங்களாம் ட்ரேட் பண்ணலாம். அடிச்சு கொண்டு பார்ப்போம். அது என்னது? சீ கைஸ் பாருங்க. அது லாமோன்னு சொல்லுவாங்களே அதுதான். இது துப்புது கைஸ். இது பாருங்க காட்டட்டுமா? பாருங்க காட்டுறேன். பார்த்தீங்களான்னு தெரில. பார்த்தீங்களா துப்புது. எச்சு துப்புற மாதிரி அது துப்புது. கைஸ் இங்கே பாருங்க பூனை. நம்ம பூனைலாம் நம்ம டேம் பண்ண முடியும் ஃபிஷ் எல்லாம் கொடுத்து. அதை ஃப்ரெண்ட் ஆக்கி வைக்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஃபிஷ் எல்லாம் இல்லை. ஸோ சாரி பூனை உங்களை சாகரிச்சிட்டேன். சரி விடுங்க. இங்கே எதுவும் இருக்குது. என்னது என்னன்னு தெரியல கைஸ். இங்கே அதே மாதிரி நான் இதுதான் கைஸ் தேடணும் ஸ்டோனு. இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நம்ம கீழே மைன் பண்ணியும் கிடைக்கும். அது மாதிரி மேலேயும் இருக்கும். நம்ம இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு தான் கைஸ் புதுசாக நிறைய விஷயம்லாம் பண்ணலாம். கிராஃப்டிங் டேபிளில் முதல்ல ஸ்டோன் வேணும். கொஞ்சம் நிறையாவே ஸ்டோன் எல்லாம் எடுத்துக்கலாம் மைன் பண்ணி. நம்ம உட்டன் ஆக்ஸு உட்டன் ஸ்டோன்னு உட்டனில் எல்லா பொருளும் வச்சுருக்கோம்ல. அடுத்தது வந்து ஸ்டோனில் இது பண்ணலாம். ஸ்டோனில் வந்து ஆக்ஸ் அதெல்லாம் வச்சுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பவராக இருக்கும். இந்த மாதிரி டைமண்டு நெதரைட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு உலகமே இருக்குது கைஸ். இங்கே அதாவது நெதருங்கிற ஒரு உலகமே இருக்குது. அதெல்லாம் போக போக எபிசோட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பிகினர். அதனால நம்ம பிகினர் கைஸ் இங்கே பாருங்கள். என்னென்னு தெரியுதா? சுகர் கேன் கரும்பு பாருங்கள். சுகர் கேன் தான். இப்போ நாங்கள் சாப்பிட முடியுமான்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பயோம் இருக்குது. அதாவது பயோம்னா நிறைய இப்போ காடு பாலைவனம் டெசர்ட் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அதே மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு எபிசோட்ஸில் வர எபிசோட்ஸில் காட்டுவேன். அது சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அது சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடு எங்கே இருக்குது? நம்ம அந்த வீடு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த வீடு வந்து நம்ம என்ன சொல்கிறது, அந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறது. அப்புறமேல் நமக்கு தேவையான மாதிரி அந்த வீடு இல்லை. ஸோ நான் அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஒரு வீடு கட்டலாம். ஓகேவா? இந்த எபிசோடில் எதுவும் வேண்டாம். ஆனால் நம்ம வீடு நம்ம வீடு இல்லை, நம்ம எடுத்துக்கிட்ட வீடு. இப்போ வந்தால் கிஷ் கவ்வு நான் உங்களுக்கு அடித்து கட்டட்டுமா? பார்த்தீங்களா கவ்வு வந்து லெதரெல்லாம் கொடுத்துருக்கு. அதுதான் கேஸ் நம்மளோட வீடு. இந்த பக்கம் பார்த்தீங்களா சிக்கன் லெக் பீஸ் மாதிரி, அதுதான் கேஸ் நம்மளோட வந்து சாப்பாடு லெவல். இந்த பக்கம் ஹாட் மாதிரி இருக்கிறது நம்மளோட ஹெல்த். ஓகேவா? கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு என்னதுடா இது வேறு வருது. இங்கே பார்த்தீங்களா சொன்ன மாதிரியே வருது. இதெல்லாம் நம்ம செய்யணும். பேண்ட்டை சேர்த்துக்கணும். 2-3 லெதர் பீஸ் வேணும். அதை நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம் போதும். இப்போ உங்களுக்கு நான் மைண்ட் பண்ணி காட்டட்டுமா?
மைண்ட் பண்ணலாமா? மைண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடு கட்டிடணும் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய பிரச்சனைலாம் வருது. ஓகே, இதுதான் நம்மளோட மைனிங் ஏரியா. ஓகே, பெருசாலாம் இருக்காது, சின்னது தான். ஓகே, இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 2-3 பிளாக் வச்சு இந்த பக்கம் அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதையும் அப்படியே எடுத்துடலாம் வச்சு. ஓகே, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணியாச்சு. இப்போ தாங்க ஜாம்பிஸ் எல்லாம் வர முடியாது. நம்மளாலையும் ஒரு பிளாக் தான் ஏற முடியும், அடுத்த பிளாக்கெல்லாம் நம்மளால ஏறவும் முடியாது. இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சம் கவர் அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கேஸ். இன்னும் ஒரு பிளாக் வச்சோன்னா முடிஞ்சிடுச்சு. இல்லை, இங்கே ஒரு வச்சோன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு இது போட்டோம்னா அவ்வளோதான் கேஸ். இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துக்கும் வந்து ஒரு டோர் வைக்கணும் கேஸ். அதுக்கு முன்னாடி நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைனிங் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். அது இதை நோண்டிட்டு நம்ம பூமிக்குள்ளே போகிறோம். அதுதான் பேசிக்கலி கான்செப்ட்டு. வா, இது வந்து 2 பக்கமாகவும் பண்ணலாம், ஒரு சைடாகவும் பண்ணலாம். ஓகே, இது பார்த்தா ஸ்டெப் மைனிங் ஸ்டெப்பாக போகும். ஓகேவா? நம்ம கீழே போக போக நமக்கு நிறைய பொருளெல்லாம் கிடைக்கும், கோல்டு, டைமண்ட் அந்த மாதிரி. நம்ம எதுக்கு இன்னும் வுட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி உங்களுக்கு இது எங்களோட நம்ம இது கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே பண்ணணுமா? வீட்டு இல்லை சாரி, இதுலேயே இருக்குல்ல, வச்சு இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது ஓகே, அதனால உங்களுக்கு ஒன்று இது காட்ட மறந்துட்டேன். செஞ்சு காட்ட மறந்துட்டேன்ல, இந்த ஃபர்னஸ். ஓ கைஸ், நம்மகிட்ட ஸ்டோன் இல்லையோ? இல்லை, இருக்குது, அப்படியே இருக்குது, கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்னஸும் பண்ணியாச்சு. ஃபர்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். நம்ம மேலே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வச்சாச்சு. வைக்கலாம், வைக்கல, எடுத்துக்கலாம், வச்சிடலாம். வச்சாச்சு கைஸ். ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சிக்கன் போட்டுட்டு இந்த மாதிரி மரத்துண்டு ஏதாவது போட்டோன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதெல்லாம் உட்டனில் செஞ்சதுனால இதெல்லாம் எரியுது. இது எரிஞ்சு நமக்கு குக்கடு சிக்கனாக வரும். வெயிட் பண்ணுங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். குக் அடிச்சு பார்த்தீங்களா? இப்போ அதை நம்ம எடுத்து சாப்பிடலாம். இதுதான் இப்படி தான். ஓகேவா? இப்போ நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மைனிங் பண்ணலாம். மைன் பண்ண தான் கைஸ் நமக்கு நிறைய இதெல்லாம் தெரியும். இது வேறு என்னதுடா இது? ஓகே, இதுதாங்க ஸ்டெப் மைனிங்கு. இப்போ நம்ம மைனிங்கோட பாருங்க, ஸ்டோன் லெவலுக்கு வந்தாச்சு. இனிமேல்ட்டு நமக்கு ஸ்டோனும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரியான இடத்துலேருந்து. ஆனால் கேஸ் போக போக வந்து கீழே போக போக இருட்டாகும். ஸோ நம்ம அதுக்கு வந்து டார்ச் லைட் வேணும். டார்ச் லைட் வேணும்னா டார்ச் லைட் எப்படி செய்யறதுனா சார்கோலுங்கிற ஒரு விஷயம் வேணும். அதுவும் நமக்கு வேணும். அது எங்கே கிடைக்குன்னு தெரில. ஒரு சில நேரத்தில் நம்ம மேலேயும் கிடைக்கும் கேஸ். கைஸ், அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அது அங்கே. அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்ட மாட்டேன். இங்கே பாருங்கள், பிக்கு பண்ணி பையன் அங்கேயே போயிடலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இங்கே மேலே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு கூட நம்ம போகலாம். சரி, இப்போ ஆனால் அடுத்த எபிசோடில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறைய விஷயத்த. இந்த எபிசோடில் வந்து நம்ம பொதுவாக மோஸ்ட்டாக பிகினிங் மட்டும் பண்ணலாம். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த கோல் காப்பர் எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? மேலே போ சின்னதுடா இது. அப்புறமேல உங்கள்கிட்ட ஒரு விஷயம் காட்ட மறந்துட்டேன். இந்த மைன்கிராஃப்டில் இதுதான் முக்கியமான விஷயம். இப்படி குதிச்சுட்டு இந்த பிளாக் ப்ளேஸ் பண்ணி மேலே போகலாம். முதல்ல நம்ம இன்னொரு விஷயம், இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா விழுவ மாட்டோம். அதுவும் ஒரு விஷயம். அப்புறமேல நம்ம முக்கியமாக தேடி வந்த விஷயம் இதாங்க சார்கோல், அதாவது நிலக்கரி. அதுதான் இங்கே இருக்குது. இது எடுக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் மழை உச்சிக்கெல்லாம் வந்தோம். அப்படியே அதை எடுத்தாச்சு. இதை வச்சு தான் நம்ம டார்ச் லைட் செய்ய முடியும். அப்புறமா தேடி வந்தது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவும் ஒரு விஷயம் கிடச்சிருக்கு.
என்னதுன்னா அதுக்கு முன்னாடி இது என்னது சொல்லிடுறேன். இது காபிள் ஸ்டோன் இல்லை, காபிள் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அப்புறமேல் இது என்னதுன்னு தெரியுதா? வேறு எதுவும் இல்லை, காப்பர் வச்சு நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணலாம். பட் அதை நம்ம லைட்னிங் ராடு அதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் பொதுவாகவே இந்த காப்பர், அதுக்கடுத்தது வந்து இது இந்த கோல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மைன்கிராஃப்டில் நிறையா கிடைக்கும். இதுவும் நைட்டு ஆக போகுது, ஓகேவா? அப்புறமேல் இந்த நைட்டாக நம்ம இந்த எபிசோடையும் முடிச்சுக்கலாம். இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால்ஸ், இதில் போயிட்டு குளித்து இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம், ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாங்க. பாய். இன்னொன்று ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.